பேக்ல தானே நடக்குதுன்னு நம்ம வாட்டுக்கு கடந்து போயிரும். ஆனா நம்மளுக்கும் வரும்போதாங்க பயமா இருக்கு. இப்படி ஒரு சம்பவம் தாங்க என் வாழ்க்கையில் நடந்துருச்சு. அது என்னன்னா, எங்க தூரத்து சொந்தக்காரங்க வீட்ல ஒரு ஃபங்க்ஷனுங்க. சடங்குனால ஈவினிங் தானே வைப்பாங்க, கண்டிப்பா போக வேண்டிய சூழ்நிலை. எங்க வீட்டுக்காருக்கு வேலை இருந்தனால நீ மட்டும் போயிட்டு வான்னு என்னை அனுப்பி வச்சுட்டாருங்க. என்னோட நகையெல்லாம் பாதியே பேக்ல எடுத்து வச்சுக்கிட்டு கொஞ்ச நகை மட்டும் கழுத்துல போட்டிருந்தேங்க. ஒரு கிராமம்னால நான் ஒரு ஆட்டோ பிடிச்சு தாங்க போனேன். சரியான இருட்டு வேற. திடீர்னு ஆட்டோக்காரன் வண்டியை நிறுத்தி விட்டாங்க. திடீர்னு ஆட்டோக்காரன் ஆட்டோல இருந்து கீழே இறங்கி வந்து உன் நகையெல்லாம் குடு, உன் பேக்க குடுன்னு என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லிவிட்டேன். எனக்கு ஒரே பயமா போச்சுங்க. என்ன பண்றதுன்னே ஒண்ணும் புரியல. அதோட அண்ணே எல்லாத்தையும் எடுத்துக்கிறீங்க, ஆனா என்னை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு நகை பேக் எல்லாத்தையும் அவர் கையில கொடுத்துட்டேன். அதோட நான் சொன்னேன், அண்ணே நீங்க செஞ்சதெல்லாம் சரிதான், ஆனா உங்க வீட்டு வண்டி நம்பரை போட்டோ பிடிச்சி எங்க வீட்டுக்காருக்கு மெசேஜ் அனுப்பி விட்டுட்டேன்னே. அப்படி சொன்னது தாங்க பேக்கு நகை எல்லாத்தையும் என் மேல தூக்கி எறிஞ்சிட்டு வண்டி எடுத்துட்டு ஒரே ஓட்டமா ஓடி போயிட்டேன். அதுக்கப்புறம் தாங்க என் மனசுல நிம்மதியே ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்காருக்கு போன பண்ணி இது மாதிரி நடந்துச்சுன்னு எங்க வீட்டுக்காருக்கு சொல்லவும் எங்க வீட்டுக்காரு கிராமத்துல இருக்கிற பெரிய ஆளுக்கெல்லாம் போன போட்டு வர வச்சாருங்க. அப்புறம் என்னைய பாதுகாப்பா கூட்டிட்டு போனாங்க. இதை எதுக்கு உங்ககிட்ட நான் சொல்றேன்னா, நம்ம ஊர் இருக்கு போகும்போது நம்ம வீட்டுக்காரவுக்கு அடிக்கடி போன போட்டு எங்க இருக்க, என்ன செய்யற, ஏது செய்யறன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு பதில் சொல்லாம எப்ப பார்த்தாலும் போன் பண்ணிக்கிட்டு இருக்கிய. எனக்கு எங்க வீட்டுக்காரர் எத்தனையோ தாட்டி போன் பண்ணிருக்காங்க. கூட்டமா இருக்கு, ஏப்பா போன் பண்ற அப்படின்னு எங்க வீட்டுக்காரர் புடிச்சு கிழிச்சிருக்கேன். ஆனா இப்ப தாங்க புரியுது, நம்ம வீட்டுக்காரர் நம்ம மேல இருக்கிற அக்கறையிலவே போன் பண்ணி எங்க இருக்க, ஏது இருக்க, எவ்வளவு இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. எங்க ஊரு கிராமங்க. நானும் என் பிள்ளைகளும் தனியா ஊருக்கு போகும்போது ஆட்டோவோட நம்பரை எடுத்து எங்க வீட்டுக்காரருக்கு மெசேஜ் எப்பயுமே பண்ணுவேன். அதை ஞாபகம் வச்சுட்டே